அன்னைக்கு சர்மாஜி கோவில்ல ஸ்வீட்ஸ் கொடுக்கலாம் முடிவு பண்ணி அதனால வீட்ல இருந்து மொத்தம் 7 பாக்ஸ் எடுத்துட்டு போறாரு. அங்க போறதுக்கு அந்த கோவிலுக்கு முன்னாடி உள்ள நதியை கடந்து தான் போகணும். நதிக்கு அந்த பக்கம் மொத்தம் 3 கோவில் இருக்கு. அப்போ சர்மாஜி யோசிக்கிறாரு, எப்படி இந்த 7 பாக்ஸ ஈக்குவலா 3 கோவிலுக்கும் கொடுக்கறதுன்னு. இதை யோசிச்சுக்கிட்டே சர்மாஜி அந்த நதியவும் கடக்குறாரு. நதி கடந்த உடனே அந்த பாக்ஸ் எல்லாம் அப்படியே டபுள் ஆயிடுச்சு. அதாவது சர்மாஜி கிட்ட இப்போ 14 பாக்ஸ் இருக்கு. இப்பவும் அவர் கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. அப்போ அவருக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. அந்த 14 பாக்ஸ்ல இருந்து கொஞ்சம் பாக்ஸை எடுத்து 1வது கோவில்ல வைக்கிறாரு. மிச்ச பாக்ஸை எடுத்துட்டு திரும்பவும் நதியை கடக்குறாரு. அப்போ திடீர்னு அந்த பாக்ஸும் டபுள் ஆயிடுச்சு. இப்போ அதுல இருந்து கொஞ்சம் பாக்ஸ் எடுத்து 2வது கோவிலுக்கு முன்னாடி வைக்கிறாரு. அதாவது 1வது கோவில்ல எத்தனை பாக்ஸ் வச்சாரோ அத்தனை நம்பரான பாக்ஸ் தான் இப்ப 2வது கோவில்லையும் வைக்கிறாரு. அப்புறம் மிச்சம் இருக்கிற பாக்ஸ் எடுத்துட்டு திரும்பவும் நதியை கடக்குறாரு. இப்பவும் பாக்ஸ் டபுள் ஆயிடுச்சு. இப்போ 1வது கோவில்லையும் 2வது கோவில்லையும் எத்தனை பாக்ஸ் வச்சாரோ அத்தனை பாக்ஸ் தான் இப்போ 3வது கோவில்லையும் சர்மாஜி வைக்கிறாரு. இப்போ 3 கோவில்லையும் சரிசமமான பாக்ஸ் வச்சிருக்காரு. இப்போ நீங்க நல்லா யோசிச்சு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. முதல்ல 14 பாக்ஸ் இருந்துச்சு. அதுல இருந்து எத்தனையோ பாக்ஸ் எடுத்து 1வது கோவில்ல வச்சாரு. எத்தனை பாக்ஸ் எடுத்து 1வது கோவில்ல வச்சிருப்பாரு? அப்படி ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சரை பார்க்கலாம். சர்மாஜி 1வது கோவில்ல 8 பாக்ஸை வச்சிருப்பாரு. அப்போ 14ல 8 போச்சுன்னா 6 பாக்ஸ். நதியை திரும்பவும் கடந்தனால அது 12 பாக்ஸா மாறி இருக்கும். அதுல இருந்து 8 பாக்ஸ் எடுத்து 2வது கோவில்ல வச்சிருப்பாரு. இப்போ 4 பாக்ஸ் மிச்சம் இருக்கும். திரும்பவும் நதியை கடந்திருப்பாரு. இப்போ அது 8 பாக்ஸா மாறிடும். இப்போ அதை எடுத்துட்டு போய் 3வது கோவில்ல வச்சிருப்பாரு. அதனால 3 கோவில்லையும் சரிசமமா 8 8 8ங்கிற பாக்ஸ் இருக்கும். இப்போ சர்மாஜி ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. வாங்க அடுத்த ரிடலுக்கு போகலாம். அன்னைக்கு குசல் மெகுல் கிட்ட நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன், அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். என்ன கேள்வினா, இப்ப நான் சொல்ல போற 4 மாசத்துல எது ஆட் அண்ட் அவுட்னு கண்டுபிடிங்க. ஏப்ரல், செப்டம்பர், மார்ச், ஜூன். உங்களால சொல்ல முடியுமா இதுல எது ஆட் அண்ட் அவுட்னு? அப்படி ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சரை பார்க்கலாம். இங்க மார்ச் தான் ஆட் அண்ட் அவுட். ஏன்னா ஏப்ரல், செப்டம்பர், ஜூன் இது 3லயும் 30 நாள் வரும் மாசத்துல. ஆனா மார்ச்ல மட்டும் 31 நாள் வரும். சரி, வாங்க அடுத்த ரிடலுக்கு போகலாம். லுமோ சர்க்கஸ் அந்த சிட்டிலேயே ரொம்ப ஃபேமஸான சர்க்கஸ். அதனால அந்த சர்க்கஸ்க்கு எப்போதுமே கூட்டம் ரொம்பவே அள்ளும். அதனால டிக்கெட்டோட விலையும் ரொம்ப அதிகம். இதை தெரிஞ்சுக்கிட்ட சில பேர் போலி டிக்கெட்டை உருவாக்கி மக்கள் மத்தியில விற்க ஆரம்பிச்சாங்க. அந்த போலி டிக்கெட் எல்லாம் வச்சிருக்கவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி அந்த சர்க்கஸோட ஓனர் மெகுல வர சொல்றாரு. மெகுலுக்கு ஒரு 4 பேர் மேல சந்தேகம் வருது. அதனால அவங்க வச்சிருந்த 4 டிக்கெட்டையும் வாங்கி பாக்குறாரு. உங்களால இந்த 4 டிக்கெட்டையும் பார்த்து சொல்ல முடியுமா இதுல எது போலியான டிக்கெட்னு? அப்படி ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சரை பார்க்கலாம். இங்க ஏ, பி, டி இந்த 3லயும் கூடாரத்துக்கு மேல உள்ள கொடி ரைட் சைடு பறந்துகிட்டு இருக்கு. ஆனா சீங்கிற டிக்கெட்ல மட்டும் லெஃப்ட் சைடுல பறந்துகிட்டு இருக்கு. அதனால அதுதான் போலியான டிக்கெட். இதை மெகுல் கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த பையனையும் பிடிச்சிடுறாரு. வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். அன்னைக்கு மெய் டிடெக்டிவ் மெகுலுக்கு கால் பண்ணி எங்க கார்டனர் எங்க மேடத்தை கொலை பண்ணிட்டாங்க, உடனே வாங்க அப்படின்னு சொல்றாரு. மெகுல் உடனே கிரைம் சீனுக்கு வர்றாரு. அங்க வந்து டெட் பாடியை பாக்குறாரு. டெட் பாடியோட கழுத்துல விரலோட அச்சு அப்படியே இருக்கு. மெகுல் மெய்டு கிட்ட இன்னும் தெளிவா சொல்றாரு. அதுக்கு மெய்டு சொல்றாங்க, நான் மேடமோட ரூமை கிளீன் பண்ணலாம்னு அங்க வந்தேன். அப்போ எனக்கு ஏதோ சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு கவனிச்சு பார்த்தா பணத்துக்காக கார்டனர் மேடம் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். எனக்கு ஏதோ சந்தேகமா இருந்தனால அந்த கீ ஹோல்ல நான் வந்து பாக்குறப்போ அப்போ எனக்கு தெரிய வந்துச்சு, பின்னாடி இருந்து மேடத்தோட கழுத்தை அந்த கார்டனர் பிடிச்சிக்கிட்டு இருந்தான். அதை பார்த்த உடனே தான் நான் வேகமா கீழே வந்து போன் எடுத்து உங்களுக்கு கால் பண்ணேன். இதை கேட்ட உடனே மெகுலுக்கு உடனே தெரிஞ்சு போச்சு இவங்க போய் சொல்றாங்க, இவங்க தான் மேடத்தை கொலை பண்ணிருக்காங்கன்னு. உங்களால சொல்ல முடியுமா மெகுல் எதை வச்சு கண்டுபிடிச்சாரு? அப்படி ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சரை பார்க்கலாம். மெய்டு சொன்னாங்க கார்டனர் பின்னாடி இருந்து மேடத்தோட கழுத்தை பிடிச்சு கொலை பண்ணாங்கன்னு. ஆக்சுவலா அந்த கைரேகை எல்லாமே பின்பகுதி இருக்கு. அப்படி இருந்து பார்த்தா முன்பக்கம் இருந்து கழுத்தை பிடிச்சாதான் கைரேகை பின்னாடி வரும். இதுல இருந்தே தெரிய வருது மெய்டு தான் இங்க கொலை பண்ணிருக்காங்க. அதை மறைக்க இப்போ அபாண்டமா பழியை எடுத்து கார்டனர் மேல போடுறாங்க. இதை கண்டுபிடிச்ச டிடெக்டிவ் மெகுல் அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சரி, வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். அன்னைக்கு பாட்டிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதனால ஒரு 15 நாளைக்கு ஒரு மெய்டு அவங்களுக்கு தேவைப்படுறாங்க. அதே நேரத்துல அந்த
பாட்டி ரொம்ப புத்திசாலியும் கூட. அவங்களுக்கு வேலை செய்யறதுக்காண்டி ஒரு மெய்டு வர்றாங்க. அப்போ அந்த பாட்டி மெய்டு கிட்ட நான் உனக்கு தினமும் 1000 ரூபாய் தர்றேன். இதை கேட்டு அந்த மெய்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நீ சப்போஸ் ஒரு நாள் லீவ் எடுத்தா கூட நான் 1500 ரூபாய் அதுல இருந்து ரெடியூஸ் பண்ணுவேன். அதுக்கு அந்த மெய்டு ஒத்துக்குறாங்க. அதுக்கப்புறம் 15 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாட்டி கிட்ட மெய்டு சம்பளத்தை வாங்குறதுக்காண்டி போறாங்க. அப்போ அந்த பாட்டி சொல்றாங்க, உனக்கு சம்பளமே கிடையாது. இப்போ நீங்க நல்லா யோசிச்சு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. அந்த மெய்டு மொத்தம் எத்தனை நாளைக்கு வேலை செஞ்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் எத்தனை நாளைக்கு லீவ் போட்டிருப்பாங்க. அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சரை பார்க்கலாம். மெய்டு மொத்தம் 9 நாளைக்கு வேலைக்கு வந்திருப்பாங்க. 9 × 1000 9000. ஒரு நாள் லீவ் எடுத்தா 1500 ரூபானால அவங்க 6 நாள் லீவ் எடுத்திருப்பாங்க. அதனால 6 × 1500 9000. அதனால அவங்களுக்கு சேலரி கிடையாது, 0. சரி வாங்க அடுத்த டீலுக்கு போகலாம். ரோகனும் யாஷும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ரோகனோட ஃப்ரெண்ட் யாராவது ரூமுக்கு வந்தா யாஷை அவன் எப்போதுமே முட்டாள் மாதிரி ட்ரீட் பண்ணுவான். அது மட்டும் இல்லாம அவன் எப்போதுமே யாஷ் ரொம்ப முட்டாள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். யாராவது ரூமுக்கு வந்தாங்கன்னா யாஷை ரோகன் அசிங்கப்படுத்துவான். 50 ரூபாய் நோட்டும் 5 ரூபாய் காயினும் டேபிள்ல வைப்பான். அப்போ அவன் யாஸ் கிட்ட கேட்பான், உனக்கு இது ரெண்டுல எது வேணுமோ அதை எடுத்துக்கோ. ஆனா யாஸ் என்ன பண்ணுவானா அதுல இருந்து 5 ரூபாயை எடுத்துட்டு போயிருவான். அதை பார்த்த உடனே நீ பெரிய முட்டாள்ரா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவனை கலாய்ப்பாங்க. ஒரு நாள் ஷாம் ரோகனை மீட் பண்றதுக்கு வீட்டுக்கு வர்றான். அதே மாதிரி 50 ரூபாயும் 5 ரூபாய் காயினையும் டேபிள்ல வைக்கிறான். அன்னைக்கும் யாஸ் 5 ரூபாயை எடுத்துட்டு போறான். இதை பார்த்து 2 பேரும் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளியில வந்து ஷாம் யாஸ் கிட்ட, நீ எதுக்காக இப்படி தினமும் 5 ரூபாயா எடுக்கிற? 50 ரூபாய் எடுத்தா உனக்கு லாபம்ல, அவன் தான் உன்னை முட்டாள்னு கலாய்க்கிறான்ல, நீ 50 ரூபாய் எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்றான். அதுக்கு யாஸ் சொன்ன பதிலை கேட்ட உடனே ஷாம் ரொம்பவே ஆச்சரியப்பட்டுட்டான். இப்போ நீங்க நல்லா யோசிச்சு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க, எதுக்காக யாஸ் 5 ரூபாய் எடுத்திருப்பான்? அப்படி அவன் என்ன பதிலா சொல்லியிருப்பான்? உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சரை பார்க்கலாம். யாஸ் என்ன சொல்லியிருப்பானா, நான் 50 ரூபாய் எடுத்திருந்தா அன்னையோட அந்த கேம் ஓவர் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா பணம் கிடைக்காது. அதுவே நான் 5 ரூபாயை எடுத்து தினமும் யாஸ் கிட்ட தோத்தேன்னா எனக்கு ஒரு நாளைக்கும் 5 ரூபாய் கிடைக்கும். அப்போ எனக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். இங்க நான் முட்டாள் கிடையாது, ரோகன் தான் முட்டாள் அப்படின்னு யாஸ் சொல்றான். யாஸோட புத்திசாலித்தனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை உடனே லைக் பண்ணுங்க. வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். அன்னைக்கு ராஜ் டிடெக்டிவ் மெகுலுக்கு கால் பண்ணி என்னோட கார் திருட்டு போயிருச்சுன்னு சொல்றான். மெகுல் உடனே அந்த இடத்துக்கு வர்றாரு. அப்போ ராஜ் சொல்றான், அந்த திருடன் வேகமா வந்து என்னோட கண்ணுல அடிச்சான். நான் உடனே கீழே விழுந்துட்டேன். அந்த நேரத்துல அவன் என்னோட கார் எடுத்துட்டு அங்க இருந்து போயிட்டான். அந்த திருடனோட முகம் கூட எனக்கு சரியா தெரியல, ஏன்னா அவன் என்னோட கண்ணுல அடிச்சிட்டான். அது மட்டும் இல்லாம அவன் மாஸ்க் போட்டிருந்தான். அப்போ மெகுல் ராஜ் கிட்ட, நீ இன்சூரன்ஸ் பணத்துக்காண்டி இப்ப பொய் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? எதனால மெகுல் அப்படி சொன்னாரு? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சரை பார்க்கலாம். ராஜ் கண்ணாடி போட்டிருக்கான். சப்போஸ் வேகமா ஓங்கி அவனோட கண்ணில் அடிச்சிருந்தா கண்ணாடி சுக்குநூறா உடஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம காயம் இன்னும் பயங்கரமா ஏற்பட்டிருக்கும். கண்ணாடி உடையாம எப்படி அவனோட முகத்துல இவ்வளவு பெரிய காயம் ஏற்பட்டிருக்கும். இதுலேருந்தே தெரிய வருது இவன் பொய் சொல்றான், இவன் போலி டிராமா நடத்துறான். மெகுல் இதை கண்டுபிடிச்சிட்டாரு. வாங்க அடுத்த டீலுக்கு போகலாம். இந்த 3 திருடனையும் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க இதுல யாரு வித்தியாசமா இருக்கான்னு. அப்படி ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சரை பார்க்கலாம். இங்க சீங்கிற திருடன் தான் வித்தியாசமா இருக்கான், ஏன்னா அவனோட கால்ல இந்த பேண்ட் மிஸ்ஸிங். சரி வாங்க அடுத்த டீலுக்கு போகலாம். இங்க உள்ள 3 திருடர்களையும் அப்சர்வ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்க இதுல யார் வித்தியாசமா இருக்கா. அப்படி ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சரை பார்க்கலாம். இங்க பீங்கிற திருடனோட பைக்கோட ஹெட்லைட்டை பாருங்க, அதுல எல்லோ கலர்ல இருக்கு. சோ இதான் இங்க வித்தியாசம். சரி வாங்க அடுத்த டீலுக்கு போகலாம். இங்க மொத்தம் 3 அம்மா இருக்காங்க. அவங்க 3 பேருமே படகுல இருக்காங்க. இப்போ இந்த 3 பேர்ல 2 பேர் ஆபத்துல இருக்காங்க, இன்னொருத்தவங்க நல்லா இருக்காங்க. அதாவது 2 பேரால உயிர் பிழைக்கிறது கஷ்டம், இன்னொருத்தவங்களால உயிர் பிழைக்க முடியும். அது யாருன்னு கண்டுபிடிச்சு உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
வாங்க ஆன்சரை பார்க்கலாம். இங்க ஏங்கிற அம்மாவோட படகுல ஓட்ட போட்டிருக்கு, அதனால தண்ணி உள்ள போகும், இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த படகு முழுக போகுது. பிங்கிற அம்மாவோட கையில துடுப்பு உடைஞ்சிருக்கு, அதனால அவங்க அங்க இருந்து போகிறது ரொம்ப கஷ்டம். அதனால சிங்கிற அம்மாவால தான் அங்க இருந்து தப்பிச்சு போக முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.